ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. இது கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களுக்கு போகணும். நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்தவர் என்று, உயிருள்ளவர் என்று, மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் என்று நம்ம நினைவு கூர்ந்து அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தின பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த பூமியிலே நம்மை நாம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். சபையாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். புதிய மாதத்திற்குள்ள எங்களை வழி நடத்தி இருக்கிறீர். உம்மை கனப்படுத்துகிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்முடைய சிநேகத்தை விரும்புகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையிலே எங்களுடைய இருதயங்களை தேற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய நாமங்களை நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம் இல்லையா? ஹீப்ரு மொழியில அநேக பெயர்களை இதுவரைக்கும் தியானித்துக் கொண்டு வந்தோம். நீங்க தொடர்ந்து அனுதின தியானத்தை கேட்டுக்கொண்டிருந்தா சில வாரங்களாக அவருடைய நாமங்களை நாம் தியானித்துக் கொண்டு யெகோவா ரோஹி என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். யெகோவா ரோஹி, அவர் நம்முடைய மேய்ப்பர். மேய்ப்பர் என்ற உடனே நமக்கு சங்கீதம் 23 நினைவுக்கு வரும். 23ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எபிரேய மொழியிலே யெகோவா ரோஹி என்ற வார்த்தைக்கு இங்கே மேய்ப்பர் என்று இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நம் மேய்ப்பர் மாத்திரமல்ல, நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார், பார்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிறவரும் அவரே, நம்மை மீட்டுக் கொண்டவரும் அவரே. நாம் தொலைந்து போனால் நம்மை தேடி கண்டுபிடிக்கிறவர், நாம் காயப்பட்டால் காயங்களை கட்டுகிறவர், நாம் பசியா இருந்தால் நம்முடைய பசியை தீர்க்கிறவர், நாம தாகமா இருந்தால் நம் தாகத்தை தணிக்கிறவர் அவர். நமக்கு நிம்மதியை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நம் எல்லா தேவையும் சந்திக்கிறவர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை அவர் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகின்றார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். சோர்ந்து போயிருக்கிறோம்லங்க, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கண்ணீர் நமக்குள் உண்டாகிறது. அவைகளை தீர்த்து கொள்ள, பசியை தீர்த்து கொள்ள, நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள, நம்மை நாம் திருப்தியாய் வைத்துக் கொள்ள என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் கடைசிக்கு மனுஷனுக்கு சமாதானம் இல்லாதவனாகவே இருக்கிறான். நம் வாழ்க்கையை கர்த்தருடைய கையில வைத்தால் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அதுதான் நம்முடைய மேய்ப்பர். அவருடைய கையில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அறிய வேண்டுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர் என்று பழைய ஏற்பாட்டில் இருந்தால், நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவானின் 10ஆம் அதிகாரத்திலே, யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்கு அவர் நல்ல மேய்ப்பர், குட் ஷெப்பர்ட். அவர் கூலிக்காரன் அல்ல. கூலிக்காரன் தான். ஆகவே ஓநாய்கள் வந்தால் அவன் ஓடி விடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஓநாய்களின் கையிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு, சாத்தானை மிதித்து நசுக்கி சாத்தானை ஜெயித்து சாத்தானின் வலையிலே சிக்கியிருக்கிற நம்மை விடுவிப்பதற்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நான் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சாதாரணமாய் மேய்ப்பர் என்கிற வார்த்தை பாஸ்டர் என்கிற வார்த்தையிலும் வருகிறது. பாருங்க, பாஸ்டர் என்ற பெயருக்கு இன்றைக்கு மதிப்பில்லாம செய்துட்டாங்க. இன்றைக்கு பாஸ்டர்கள் என்று இந்த சோசியல் மீடியால இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, பாஸ்டர்ஸ் இப்படி செய்தாங்க, அப்படி செய்தாங்க, இப்படி செய்துட்டாங்க. பாதிரிமார் என்பாங்க. அந்த காலத்துல பாதிரிமார் வந்தாங்க. அப்படி என்றால் அவர் ஒரு மேய்ப்பர், சபையை காக்கிறவராக இருக்கின்றார். சபையில் இருக்கிற விசுவாசிகளை போஷிக்கிறவர், வழிநடத்துகிறவர், அவர்களை தேற்றுகிறவர், அவர்கள் கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்,
அவர்களுக்கு நல்ல கவுன்சிலிங், நல்ல அறிவுரைகளை கொடுக்கிறவர், அவர்களுக்காகவே வாழ்கிறவர் பாதிரி என்றால். பாஸ்டர்ஸ் என்றவங்க உத்தியோகம் போன்றவைகள் எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க பாஸ்டருங்க. ஆனா இன்றைக்கு பாஸ்டர்னு சொல்லுவாங்க, உத்தியோகம் செய்து கொண்டே இருப்பாங்க, வியாபாரம் செய்து கொண்டு இருப்பாங்க, பார்ட் டைம் ஒர்க்ல ஊழியம் செய்து கொண்டு பாஸ்டர்னு மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு பாரம் இருந்தா நீங்க ஊழியத்துல உதவியாளராக இருங்க. ஒரு பாஸ்டர் செய்கிற வேலையை உத்தியோகம் செய்கிறவங்களாக நீங்களும் அதை செய்யலாம், செய்யுங்க. ஆனால் என்னது பாஸ்டர் செய்யும் வேலை? பிரசங்கம் செய்வதா? காணிக்கைகளை எண்ணுவதா? என்னங்க? சபை மீது அதிகாரத்தை பயன்படுத்துவதா? அன்றைக்கு இஸ்ரவேலரின் மேய்ப்பர்கள் அப்படித்தான் இருந்தார்களாம். எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் அன்றைய மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மேய்ப்பர்கள் சரியானவர்கள் அல்ல. இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கிறவர்களை தவிர பலப்படுத்துகிறவர்கள் அல்ல, குணப்படுத்துகிறவர்களும் அல்ல, காயங்களை கட்டுகிறவர்கள் அல்ல, காணாமல் போனவர்களை தேடுகிறவர்களும் அல்ல. இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை தின்று விடுகிறவர்களா மாறிட்டாங்க. பாவம், இன்றைக்கு விசுவாசிகளை கூட ஆடுகள் ஆடுகள் என்று கிண்டல் செய்கிறாங்க இல்லையாங்க? எஸ், நம்ம ஆடுகள் தான், கபடம் இல்லாதவங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதவர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை மாசற்றவர்களாய் செய்திருக்கிறார். இயேசாண்டவர் தன்னை ஆடோடு ஒப்பிட்டுக் கொண்டார். பாருங்க, உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். செம்மறி ஆட்டுக்கு கொம்புகள் கிடையாது, அதை எதிர்க்கிறவர்களை குத்துவதற்கு. கோர பற்கள் இல்லை கடிப்பதற்கு. எஸ், அது எப்பொழுதும் தலை குனிந்து கொண்டு நடக்கும். அதன் 2 காதுகளும் இப்படி ஆடிக்கொண்டிருக்கும். அந்த கசாப்புக்காரன் நாட்டை கொண்டு போகும்போது அதற்கு தெரியாமல் ஒண்ணும் இல்லை. நீ என்னை பலி கொடுக்கிறாயா? என்னை 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 அறுத்து சாப்பிடுவாயா? சாப்பிடு, பயன்படுத்திக் கொள் என்னை என்பது போல நான் எதற்கும் ஆயத்தம், உயிரை கொடுப்பதற்கு கூட ஆயத்தம். பாருங்க, உங்களுக்காக நான் ஆயத்தம் என்பது நம் இயேசாண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு அடிக்கிறவர்களை அடிப்பது, திட்டுகிறவர்களை திட்டுவது, ஏமாற்றுகிறவர்களை ஏமாற்றுவது சர்வ சாதாரணமாகிடுச்சு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் வலது கன்னத்தில் அறைந்தால் உன் இடது கன்னத்தையும் காட்டு, அல்லது இடது கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தையும் காண்பி. யாராவது உன்னை 1 மைல் வர சொல்லி வற்புறுத்தினால் 2 மைல் தூரம் செல்லு, அதுவும் அன்பு நிமித்தம். அது நமக்கு வேற வழி இல்லாம அல்லங்க. நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக உயிரே கொடுப்பார். ஏனென்றால் கையாளாகாம இல்ல இயேசாண்டவர் சிலுவையில மரித்தது. அந்த நேரத்தில் தேவைப்பட்டால் 12 லேகியோன் தேவ தூதர்களை பிதா அனுப்புவார் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவர் என் ஜீவனை நானே கொடுக்கின்றேன், என்னுடைய ஜீவனை மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்றார். அவர் நல்ல மேய்ப்பர். இன்றைக்கு பாஸ்டர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு சபைகளை போஷிக்காதவர்களாக, ஆத்துமாக்களை போஷிக்காதவர்களாக இருக்கிறவர்கள் நிமித்தம் எவ்வளவோ வேதனையாக இருக்குங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்கள் மேய்ப்பராக இருப்பேன். இன்றைக்கு நீங்க பாஸ்டர்ஸ் மேல ஆதாரப்படும்படியா நான் சொல்லுகிறது இல்லை. பாஸ்டர்மார் நம்முடைய கரத்தை தேவனுடைய கரத்தில் கொடுப்பதற்கு நீங்க அவர் கரத்தை பிடித்து நடக்க வேண்டும் தவிர பாஸ்டர் கரத்தை பிடித்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டால், அவருடைய கூட்டத்திற்குள், அவருடைய மந்தைக்குள் நாம் சென்றால், நல்ல மேய்ப்பர், நம்மை நேசிக்கிற மேய்ப்பர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற மேய்ப்பர், நம்மை கவனிக்கிற மேய்ப்பர், நம்மை நடத்துகின்ற மேய்ப்பர், நம்மை போஷிக்கின்ற தேவன் அவர். நான் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன். ஒரு முறை நீங்க எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிற கேளுங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் காணாமற் போனதை தேடுவேன், துரத்துண்டதை
திரும்ப கொண்டு வருவேன். எலும்பு முறிந்ததை அதன் காயங்களை நான் கட்டுவேன். அல்லேலூயா. நசல் கொண்ட ஆடுகளை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை இன்றைய மேய்ப்பர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டும். அவர் காண்பித்து நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தேடினார். பாவிகளை தேடி ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். வியாதியஸ்தரை தொட்டு குணமாக்கினார். இருதயம் சிதறுண்டவர்களை குணப்படுத்தினார். பல விதமான நோய்களால் கஷ்டப்பட்டவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். பிசாசு பிடித்து கஷ்டப்பட்டவர்களை அவர் விடுதலை செய்தார். ஏழைகளுக்கு சிறுமையானவர்களுக்கு அவர் இறங்கி நேசித்தாருங்க. தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தாரு. ஒரு உண்மையான ஊழியர், பாஸ்டர், பாதிரி, சபையை மேய்க்கும் மேய்ப்பர்கள், எத்தனை ஊழியங்கள் இருக்கிறதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சூட் பூட் போட்டுக்கொண்டு பிரசங்கிப்பது மட்டும் அல்ல. எங்களுடைய ஊழியங்களை சிலர் நீங்க நேராய் ஸ்டேஜ் மேல பாக்குறீங்க தவிர, ஸ்டேஜ் இறங்கின பிறகு கூட ஒரு மேய்ப்பர் 24/7 காக்க வேண்டும். ஜபத்திலே காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற வாட்ஸ்அப் பாரங்களின் நிமித்தம் எந்த நேரத்துல எந்த ஆபத்துல இருக்கிற எந்த விசுவாசி ஆனாலும் ஒரு கால் செய்யும் போது, நான் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறேன், நான் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி இருக்கிறேன் என்னும் போது, நைட் டியூட்டி பார்க்கும் டாக்டரை விட அதிகமாய் தேவ சமூகத்திலே அப்படிப்பட்டவர்களுக்காக விண்ணப்பிப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளணுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் இதை கற்றுக்கொள்ள நேர்ந்தது. பிரசங்கித்து முடித்து விடுவது அல்ல, பிரசங்கித்தவர்களுடைய பாரங்களை கேட்டு அவர்களுக்காக எவ்வளவோ ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியமோ, அதை ஜனங்களுக்கு கொடுப்பது எவ்வளவு பொறுப்போ, ஜனங்களுடைய கஷ்டங்களை அறிந்து தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்வதென்பது அவ்வளவே அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு மேய்ப்பராக செய்கிற இந்த காரியங்களை மேய்ப்பர்களே நீங்கள் இவைகளை செய்ய வேண்டும். என்ன அது? என்னங்க அது? நான் ஆடுகளை மேய்த்து அவைகளை படுக்க வைப்பேன். இன்றைக்கு சபைகள்ல பாருங்க, விசுவாசிகள் அழகாக சேர்ஸ்ல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. பாஸ்டர்ஸ் என்னமோ நின்று பிரசங்கித்துக் கொண்டிருப்பாங்க. பாஸ்டர்ஸ் படுத்துக்கொண்டு பிரசங்கிப்பாங்களா? பாஸ்டர் சபையில சோஃபால உட்கார்ந்து பிரசங்கிக்க முடியுமா? ஒருவேளை யாராவது அப்படி இருக்கலாம். ஒருவேளை பலவீனமா இருந்தா அப்படி இருக்கலாம். ஓல்ட் ஏஜ்ல இருந்தா அது வேற விஷயம். அதை பற்றி நான் பேசவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்மை விட அதிகமாய் விசுவாசிகள் மீது அக்கறை உள்ளவங்க ஊழியக்காரர்களா இருக்க வேண்டும். இன்னும் என்ன இருக்கு பாருங்க, முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அங்க இருக்கிறது. 16ஆம் வசனத்துல, காணாமற் போனதை நான் தேடுவேன். சர்ச்சுக்கு வருகிறவர்களில் யார் தொடர்ந்து வருகிறார்கள், யார் வராம இருக்காங்க, வராம இருக்கிறவங்க ஏன் நின்று விட்டாங்க, அவங்க எந்த விஷயத்துல காணாமற் போனாங்க? பாவத்திலே விழுந்தார்களா? சாத்தானின் வலையில சிக்கி இருக்கிறாங்களா? பிரச்சனைகளின் வளையங்கள்ல இருக்கிறாங்களா? வெதுவெதுப்பான நிலைக்கு பின்வாங்கிட்டார்களா? எதற்கு ஆலயத்தை அலட்சியம் செய்கிறாங்க, எதற்கு ஆலயத்தை விட்டு விடுகிறாங்க என்று புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களை கவனித்து அவர்களை எச்சரிக்க வேண்டிய, தேவைப்பட்டால் அவர்களை சென்று சந்திக்க வேண்டிய அவசியம் ஒரு உண்மையான மேய்ப்பருக்கு இருக்கிறது. காணாமற் போனவைகளை நான் தேடி கண்டுபிடிப்பேன், துரத்துண்டவைகளை நான் மீண்டும் கொண்டு வருவேன். காயப்பட்டவர்கள், சில முறை பாருங்க, கண்டிக்கும் போது ஒரு சில விசுவாசிகள் அதை எதிர்ப்பாங்க. கண்டிக்கப்படுவது நல்லது, அதை தைலாபிஷேகம் என்று எடுத்துக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க யாருங்க என்ன கண்டிப்பதற்கு? நீங்க ஏதாவது சம்பளம் கொடுக்கறீங்களா? எனக்கு எங்க அப்பா அம்மா கூட என்ன கண்டிக்க மாட்டாங்க என்று எதிர்த்து பேசுகிறவர்களும் இருப்பாங்க. அப்படி யாராவது கோவித்துக் கொண்டு சென்றிருந்தால் அவர்களின் இடத்துக்கு சென்று அவர்களை சமாதானப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வருகிறவன் உண்மையான ஊழியக்காரன். போனா போ என்ற மனது மேய்ப்பருக்கு இருக்காது. எந்த ஒருவனும் அழியக்கூடாது என்ற கிறிஸ்துவின் அன்பை உடையவங்க ஒவ்வொருவரையும் சம்பாதித்துக் கொள்ளுவாங்க. காயப்பட்டவர்களை கட்டுகிறவங்க அநேகர் சரீர காயங்கள் மட்டுமல்ல, மன ரீதியான காயங்கள் இருக்கிறாங்க. மனோவியாதிக்கு மருந்தில்லை என்பாங்க அந்த காலத்துல. இன்றைக்கு மனநல வியாதிக்கு மருந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. சோர்ந்து போனவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் அவர். டிப்ரெஷன்ல இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளாலே ஆறுதலை கொடுக்கிறவர் ஒரு உண்மையான
ஊழியக்காரர். அவர்கள் காயங்களை கட்டுகிறவர். பலவீனமானவைகளை, நசல் கொண்டு இருப்பவைகளை திடப்படுத்துகிறவர். சில விசுவாசிகள் எப்பொழுதும் பலவீனமா இருப்பாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், பாவத்துல விழுந்துட்டேன், என்னால ஜெபிக்க முடியவில்லை, என்னால பைபிள் வாசிக்க முடியவில்லை என்று ஒரு மாதிரி சோர்ந்து போய் நான் பலவீனன், நான் சரியா இல்ல என்ற கில்ட்டி கான்சியஸோடு இருக்கிறவர்களே, நியாயம் தீர்க்கிற ஊழியரா இருந்தா அவர் எப்படி மேய்ப்பரா இருப்பாருங்க? நீ அவ்வளவுதான் பாவம் வாழ்க்கை என்று விட்டுவிடுவது அல்ல, அந்த பலவீனத்திற்கு தேவையான எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நபருக்கு உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளால், தேவனின் வார்த்தைகளால் அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்துல அவர்கள் நிமித்தம் விண்ணப்பம் செய்து கொண்டு ஜெபம் செய்து பலவீனர்களை எந்த விஷயத்தில் அவர்கள் பலவீனம் ஆகிறாங்களோ கவனித்து, அந்த விஷயங்கள்ல எந்த விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த குறைவை டாக்டர் இடத்துல போனா சரி செய்வாங்க பாருங்க. அது போல எந்த விஷயத்துல அவங்க சோர்ந்து இருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுக்கு வசனம் என்னும் மருந்தினாலே பலப்படுத்தி அவர்களை திடப்படுத்துகிறவர்களா மேய்ப்பர் இருக்க வேண்டும். சபையிலே எல்லாரும் ஒரே போல் இருப்பதில்லை. சிலர் பலவீனர்களா இருப்பாங்க, சிலர் இருதயத்தில் தவறி போனவர்களா இருப்பாங்க. அவங்களும் சபையில தான் இருப்பாங்க. ஆனால் இருதயத்தில் தொலைந்து போனவர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல் அவர்களுக்கு தேவனோடு உறவு அருந்து போயிருக்கிறது. வருவாங்க, அப்படியே போய் விடுவாங்க. அவர்களை கவனிக்க வேண்டும். வாய் திறக்காமல் ஜெப நேரத்தில் இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய விதத்தில் காணாமல் போனவர்கள், தேவ சமூகத்தில் அலட்சியமா இருக்கிறவர்கள், ஆராதனை நடக்கும்போது செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறவர்கள், அவங்க சரீரம் அங்கு இருந்தா கூட அவங்க இருதயம் எங்கேயோ போய்விட்டது. அப்படிப்பட்டவர்களை கவனித்து திருத்த வேண்டிய கடமை மேய்ப்பருக்கு இருக்கிறது. சில நேரம் கவனமா இருக்கணும். ஆட்டு தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்களை போன்றவங்க சபையில சேருவாங்க. எந்த நோக்கத்தோடு இவங்க ஆலயத்துக்கு வருகிறார்கள்? என்னது, இவங்க வியாபாரம் செய்ய இங்கே வந்திருக்கிறாங்களா? இவங்க அவங்க விருப்பங்களை நிறைவேற்ற வருகிறாங்களா என்று கவனிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் கடைசியாக சொன்னார், நசல் கொண்டவைகளை திடப்படுத்துவேன், ஆனால் புஷ்டியும் பலம் உள்ளவைகளா இருப்பவர்களுக்கு சிற்றை என்னும் தீவனத்தை கொடுப்பாராம். என்ன தீவனம் இது? சிற்றை என்னும் தீவனத்தை கொடுத்து அவைகளை அழிப்பேன், அவைகளை சரி செய்வேன். ஆமாங்க, சிலருக்கு தேவ ஆசீர்வாதங்கள் அதிகமானது. இருதயத்துல கர்வப்பட்டு தேவனை மறப்பார்களோ என்னமோ. நீங்கள் நல்ல வீடுகளை கட்டின பிறகு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், எல்லா விதத்திலும் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுத்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, எல்லாம் பெற்ற பிறகு ஆசீர்வதித்த ஆண்டவரை மறந்து இருதயத்தில் கர்வப்படுகிறவங்களா அநேகர் இருக்கிறாங்க இந்த கடைசி நாட்களில். அப்படிப்பட்டவர்களை கவனிப்பது, அவர்களை கண்டிப்பது, தேவைப்பட்டால் சிட்சிப்பதும் கூட வசனத்தின் மூலமாக, கிரியையால் அல்ல. இது மேய்ப்பனின் வேலை. என்னுடைய இயேசாண்டவர் பிரதான மேய்ப்பர், யெகோவா ரோஹி, என்னுடைய ஆண்டவர் மேய்ப்பர். அவர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்த சபைகளை குறித்து மேய்ப்பர்களாகிய நாங்கள் ஒரு நாள் பிரதான மேய்ப்பருக்கு, ராஜாதி ராஜாவா இந்த உலகத்துக்கு வரும் பொழுது மேய்ப்பர்களாக எங்களுக்கு 2 மடங்கு தீர்ப்பு இருக்கும் என்று, எங்களுக்கு கடினமான தீர்ப்பு இருக்கும் என்று அறிந்து தேவன் ஒப்பு கொடுத்த வேலையை உண்மையாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. மேய்ப்பர்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய மேய்ப்பர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க மேய்ப்பர்களை நீங்க விமர்சிக்க வேண்டாம். உங்க மேய்ப்பர்களுடைய தவறுகளை பிடிப்பது உங்க வேலை இல்ல. உங்க மேய்ப்பர்கள் சரியா இல்லாவிட்டா அவர்களுக்காக நீங்க ஜெபிங்க, அவர்களுக்காக நீங்க விண்ணப்பம் செய்யுங்க. அவர்கள் தேவனின் ஊழியர்கள். தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். உங்களை அவர்களை குறித்து கேட்க மாட்டார். ஆகவே நீங்கள் சொல்லுவார்கள், ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள் என்பவர்களை பின்பற்றாமல் சொன்னதை சொன்னபடியாக செய்யுங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வீங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுடைய நல்ல மேய்ப்பர் என்று, எப்பொழுதும் அருகிலே வாழ்வதற்கு, உம்முடைய சித்தத்திலே நடப்பதற்கு, ஆலயங்களுக்கு செல்லுகிற போதும் பிரதான மேய்ப்பராக சிங்காசனத்திலே வீற்றிருப்பவராக உம்முடைய சமூகம் எங்கள் நடுவில் இருக்கிறது என்று உணர்ந்து உம்மோடு உறவாட உதவுங்கப்பா. எங்கள் பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு எங்கள் தொலைந்து போன நிலையை உணர்ந்து கொண்டு எங்கள் காயங்களாலே வேதனைப்படுகிற காரியங்களை உம்மிடத்துல சொல்லிக் கொள்வதற்கப்பா உம்முடைய சமூகத்திலே பலப்படவும் உதவி செய்யுங்க. எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தை விட்டுவிட்டு கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்ற நம்பிக்கையுடையவர்களாய் இந்த உலகத்திலே கொஞ்சம் காலமே நாங்கள் இருப்போம் என்று என்றென்றைக்கும் என் தேவ சமூகத்திலே நான்
நீடித்த நாட்களாய் அவர் ஆலயத்திலே, அவர் சமூகத்திலே, அவருடைய ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்கின்ற நோக்கத்தோடு இந்த உலகத்திலே உடைய சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்களும் கூட ஜெபியுங்க. நீங்களும் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு நீங்களும் அவர் சமூகத்திலே ஆவியிலே பலப்பட வேண்டும் என்ற ஆலயத்துக்கு போகணும். உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பர்கள் கண்காணிப்பிலே நீங்க ஆண்டவர் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு கல்வாரி சபையிலே நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். நீங்க உங்களுடைய சபைக்கு சென்று வந்த பிறகு நீங்க அந்த நேரங்களிலே உங்களுக்கு சபை இல்லாவிட்டால் இந்த லைவ் ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. முக்கியமா வெளிநாடுகள் இருக்கிறவங்க, ஆலயங்கள் இல்லாதவங்க, தமிழ் ஆராதனைகள் இல்லாதவர்களுக்காக நாங்கள் லைவ் கொடுக்கிறோம். நீங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.